Hello friends, welcome to Illaram cooking. இன்னைக்கு நம்ம இல்லறம்ல கோங்குரா பப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு போட்ட புளிச்சக்கீரை குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோங்குரா பப்பு பண்றதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நல்லா சுத்தமா கழுவிட்டு காம்பு இல்லாமல் வெறும் இலையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. இதை கழுவினதுக்கு அப்புறமா சுத்தமாக ஆறணும்னு அவசியம் இல்லை, ஈரம் இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த கோங்குரா இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோங்குரா இலை நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் இது கடையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது கடையும் போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போது நல்லா பொடியாக கட் பண்ணின இந்த புளிச்சக்கீரையை ஒரு ஓரமாக வச்சுட்டு இது கூட வேக வைக்கிறதுக்கு அரை கப் துவரம் பருப்பை நல்லா முதல்ல கழுவிடுங்க. பருப்பு கழுவினதும் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு இந்த கழுவின பருப்பை இதில் சேர்த்திக்கோங்க. கூடவே பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திட்டு பொடியாக நறுக்கி வச்ச புளிச்சக்கீரையும் இதில் சேர்த்திடுங்க. இந்த புளிச்சக்கீரை சேர்த்துனதுக்கப்புறமா இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த புளிச்சக்கீரை பொதுவாகவே புளிப்பாக இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக காரம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்திக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8-10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 விசில் வந்தாச்சு, ஸ்டீமும் இறங்கியாச்சு. குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, கீரை பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பு சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் மாற்றிட்டு கடைஞ்சிக்கோங்க. அது இன்னும் சீக்கிரமாகவும் கடைஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். இது நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கடையிறதா இருந்தால் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா மசிச்சாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கீரைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா, கூடவே நல்ல பொடியாக நறுக்கின ஒரு 4 பூண்டு, அரை டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்திட்டு 1 நிமிஷம் இந்த பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையில் சேர்த்திடலாம். இந்த பூண்டு நம்ம தாளிக்கும் போது வதக்கி சேர்க்கும் போது நல்ல கீரை வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பூண்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போது ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.